சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம ப்ரௌன் மணியோட சாட்சியை கோர்ட்டு ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா மனோஜோட செல்லில் இருந்து தான் இவங்களுக்கு 10,000 ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. பணத்தை கொடுத்து தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு டிவோர்ஸ் தர கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதான சாட்சி இருக்கா, இவங்க தான் இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் யார்கிட்டேயும் எந்த ஒரு சாட்சியும் இல்லாதனால எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மனோஜ் கூட நான் ஒன்றா சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், என்னை என் மனோஜ்கிட்ட இருந்து பிரிக்கிறதே அவங்களுடைய அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் மனோஜ்க்கு என் கூட சேர்ந்த வாழணும் தான் அவருக்கு ஆசையே இருக்குது, எனக்கும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்கள 2 பேர்த்தையும் கவுன்சிலிங் அனுப்புறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ரோகிணி இருந்துட்டு விஜயாவை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிற போது மனோஜ் இருந்துட்டு என்னாலலாம் இவ கூட சேர்ந்து வாழ முடியாது, மேலும் மேலும் இவ பொய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்கள் பிள்ளை முட்டாளா இல்லை அவள் புத்திசாலியான்னு தெரியல, கடைசியில் சேர்ந்து எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கவுன்சிலிங் தான் பார்த்து முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்டி உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னையும் மனோஜையும் தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க, நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. என்ன இவ்வளோ நேரம் திமுறா கேட்டேன், இப்போ கெஞ்சி கேட்குறியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை கூட உன்னை சேர்ந்து நான் வாழவே விட மாட்டேன், அதையும் பார்த்துரும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து ரொம்பவே திமுறா நடந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டில் என்ன நடந்துச்சோ அதை அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய் ஒரு பக்கம் செம்ம கோவத்தில் இருக்காங்க. அறிவு கெட்டவனே, இது கூட வாடா உனக்கெல்லாம் தெரியாது, பூச்சு அவள் என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறலா, அவளால் முடிஞ்சா என் பிள்ளை கூட சேர்ந்து அவளை வாழ்றலாம் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த முட்டாள் தான்ப்பா தேவையில்லாமல் ஃபோன் அவங்க கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏடா ஒரு வேலை கூட நீ உருப்படியாக செய்யவே மாட்டியா, யாராவது இப்படியாடா செய்வாங்க, ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் வேறு போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் வேறு கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிக்கடிக்கு கடைக்கு வந்துட்டு போகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்களா, அறிவில்லையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வாங்கி கொடுத்த பிஸ்னஸ் ஒன்று நமக்கு தேவையே இல்லை, அந்த ஆர்டரை முதல்ல விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்னடா நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், அந்த ஆர்டர் வேண்டாம் தானே சொல்கிறோம், ஏன் கேட்க மாட்டே என்ன? இல்லைம்மா இந்த ஆர்டருக்காக நான் மறுபடியும் கொஞ்சம் கடை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்ன மறுபடியும் கடை வாங்கியிருக்கியா? இவன் அறிவை வச்சுக்கிட்டு இவனால் கடன் மட்டும்தான் இப்போ வாங்க முடியும், இவனால் 10 காசு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு ஏண்டா பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வந்திருக்கு, அவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு என்னைக்காவது நீ சொல்லியிருக்கியா? இவ்வளோ கடை வாங்கியிருக்க, அவ்வளோ கடை வாங்கியிருக்குன்ற தவிர உன் வாயில் வேறு வார்த்தையாவது வந்திருக்கா? என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்தை இருந்துட்டு இவனால் அது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால் என்னடா பண்ண முடியும்? இது பிஸ்னஸ்னால் அப்படி தாண்டா இருக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் இப்படி தான் செய்வாங்க, அதைத்தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். நீ பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங்கு, சரியா? தேவையில்லாமல் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்ன உன்னை மாதிரி டிரைவரும் உங்களை மாதிரி நான் என்ன பூவை கட்டி வித்துட்ருக்கேன், யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார் டிரைவர்னா பூ கட்டுறதுனா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? இவர் ஏற ஒவ்வொரு கஸ்டமரையும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறாரு. நாவா நீங்கள் ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறீங்களா, அந்த ஃப்ரிட்ஜில் பூவை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு நான் கட்டி கொடுக்குற பூவை தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. பூ வியாபாரத்தில் கெட்டு போனவங்க என்றைக்குமே யாருமே கிடையாது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் பெரிய ஆளாகி காட்ட தான் போகிறேன். இந்த பூ பிஸ்னஸ்னால எத்தனையோ பேர் லட்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே, நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவ்வளோ பெரிய ஆளாகி காட்ட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனை சவால் விடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயை அப்படியே ஆடி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா
துவக்கத்துல கூட மனோஜ் வந்து ரோகிணியோட பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "என்னடா நீ தூக்கத்துல கூட அவ பேர தான் சொல்லிக்கிட்டு இருப்பியா? ஆமா மன்னிச்சிடுமா" அப்படின்ற மாரியே சொல்றாங்க. "நான் கூட அவள மறக்கணும் தாம்மா நெனைக்கிறேன். ஆனா இந்த தூக்கத்துல கூட அவ கண்ணு முன்னாடி தாம்மா வந்துகிட்டு போறா. இங்க பாரு பிசினஸ விட்டுரு. அவ வாங்கி கொடுக்குற எந்த ஆர்டரும் உனக்கு தேவையில்ல. ஆமா இவ்ளோ கடன் வாங்கியிருக்க. இன்னும் ரூ. 7,00,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க. அந்த 7,00,000 நான் சிந்தாமணி கிட்ட பேசி வாங்கி கொடுக்குறேன். அவ முகத்திலேயே தூக்கி எறி. நாளையிலிருந்து அவ ஷோரூம் பக்கமே வரக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத எல்லாத்தையும் மீனா வந்து கேட்டுடுறாங்க. விஜயா வராங்கன்னு தெரிஞ்ச உடனே படுக்கிறதுக்காக போறாங்க. அவங்க எந்திரிச்ச உடனே முத்துவும் எந்திரிக்கிறாரு. "என்னாச்சு?" அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், உங்க அம்மா அந்த சிந்தாமணி கிட்ட ரூ. 7,00,000 கடன் வாங்கி தர போறாங்களாம். இதுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே அவளுக்கு வெறும் கிரிமினல் புத்தி மட்டும் தான் இருக்கு. இப்ப அத்தை வேற அவகிட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா அத வச்சுக்கிட்டு பின்னாடி ஏதாவது பிரச்சனை குடுத்துருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இதுலருந்து அத்தைய எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து ஷோரூம்க்கு வராங்க. நம்ம ஜீவாவும் சந்தோஷம் இருந்துகிட்டு, "நீங்க உள்ள போகக்கூடாது. இது எங்க பாஸோட ஆர்டரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களுடைய மனைவினா, "அதான் கோர்ட்ல டிவோர்ஸ் நடக்க போதுல்ல. முதல்ல வெளிய போங்க. ஈவ்டீசிங்ன்னு கேஸ போட்டு உங்கள 2 பேத்தையும் உள்ள தள்ளிடுவேன்" அப்படின்ற மாரி ரோகிணி வந்து மிரட்டிட்டு உள்ள கிளம்பி போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.